எத்தனை பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க? மொத்தம் ஆஃப்லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்கு. ஓகே. அப்புறம் சும்மா கேரளா ஒரு 20 பேர் இருக்கு. நான் 10 வருஷம் மேலே வச்சிருந்தேன். 10 வருஷம் நான் சின்ன வயசுல ரொம்ப ஹாபிட் பேர்ட்ஸ்னாக்கா. அதை நம்ம வந்து அப்படியே காலப்போக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 2 பேர் 3 பேர் அவங்க அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணி அது இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அது காலப்போக சேல் பண்ணும்போது நல்ல பிஸ்னஸாக சேர்த்து அது ஒரு சைடு பிஸ்னஸாக போயிடுச்சு. நீங்கள் ஒன்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் வளர்க்குறது மட்டும் தான் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், அது நம்ம வந்து சேல்ஸ் மெயினாக இல்லை, நான் பிரிட் பண்ணிட்டு அதாவது அதுவாக சந்தோஷம் வந்து எதுக்கு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மட்டும் நம்ம சேல் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, கண்டிப்பாக ஒரு ஆள் ஹெல்ப்பிங் ஒரு ஆள் இருக்கணும். டெய்லி கண்டிப்பாக வீட்டு ஒரு ஆள் கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண வெளியே போனாக்கா தினம் வந்து ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். வாட்டர் காய்ச்சா ஃபுட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு சில பறவை சிக்கு பொறிச்சிருந்தாக்கா ஒரு தாய்ப்பறவை கிட்ட குட்டிக்குள்ள இறந்துருக்கும் போது அது இறந்துருக்கும். ஓகே, அது எடுக்கணும் அப்படின்னா எறும்பு போய் இந்த இறந்து போன சிக்கிங்களை கடிக்கும் போது பக்கத்தில் நல்லா குட்டிங்க கடிச்சாதும் கொள்றோம். ஸோ அதாவது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கும். இதுபற்றி 20 பேர் வச்சிருக்கோம். தினமும் ஒரு ஆள் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் தான் போதும். அரை மணி நேரம் தான் போதும். பட் அதிக வாலியம் வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு 10 ஆள் கண்டிப்பாக இருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஒரு ஆள் இருக்கணும். நான் ஆஃப்ரின் பேர்ட் வச்சிருக்கேன். ஆஃப்ரின் பேர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 80 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் காக்டெயில் இருக்கு. ஸ்மால் கேண்டர்ல ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கு. மாங்க் வச்சிருக்கேன். கிரிம்சன் பெல்லரி இதெல்லாம் எல்லாம் சிக்கு இறங்கிருக்கு. எல்லாம் சிக்கு எல்லாமே இருக்கு. ஆஃப்ரிங்கிறது காமன் எல்லாம் வெரைட்டிஸ் ஏற்ற மாதிரி எல்லா பேர்டுக்கும் அவங்க கொடுத்துடலாம். பட் கண்ணூர் பற்றி ஃபுட்டு மாறும், மாங்கு பற்றி ஃபுட்டு மாறும். ஓகே. என்னென்ன ஃபுட்டுலாம் வைப்பீங்க? ஊற வச்சு நம்ம தினமும் வந்துட்டு அந்த கோதுமை, மூக்கடலை, பச்சைப்பயிறு இன்னைக்கு காலைல ஊறிட்டு மறுநாள் காலைல கொடுக்கும்போது சாஃப்டா இருக்கும். சில பேர் வந்து நைட்டு ஊற வச்சு காலைல கொடுத்துருவாங்க. அதனால ஊறி இருக்காது. அதான் நம்ம நாளைக்கு கொடுக்க போறோம். இன்னைக்கு காலைல ஊற வச்சு மறுநாள் காலைல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அது கடிச்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும்போது குட்டிங்களுக்கு நிறைய குட்டிங்களுக்கு கொடுத்து குட்டிங்களை காப்பாற்றும். இப்போ மேட்டிங் ஆகுது அப்படின்னாக்கா அதிகபட்சம் 5 நாள் எஜ்ஜை வச்சிடும். ஃபர்ஸ்ட் எஜ்ல டைம் எடுத்தீங்கன்னாக்கா 21 நாள் ஆகும். 21 நாள் கழிச்சு ஒரு எஜ்ஜை வந்து ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல எல்லா எக்கும் பொறிச்சிடும். ஒரு முறை குஞ்சு பொறிச்சு அப்படின்னா தாய் பறவை குறைஞ்சபட்சம் 1 மாதம் ரெஸ்ட் கொடுக்கணும். கண்டினியூ பிரீட் பண்ணலாம்னாக்கா அது வைக்கிற எக்கில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்குமே கருக்கூடாது. நம்ம ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அப்புறம் 5 எக்கு வச்சுன்னா ஒரு சிக்கு தான் பொறிக்கும். அந்த ஒரு சிக்கு ஒரு ஹெல்த்தாக இருக்காது. ஓகே, நம்ம எதிர்பார்க்க குவாலிட்டி இருக்காது. அதில் வந்து ஒரு குஞ்சு பொறிச்சு அப்படின்னாக்கா நம்ம கம்பல்சரி 1 மாதம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் பிரீட் பண்ணாக்கா எத்தனை எக்கு வருது அத்தனை எக்கு கரு கூட அத்தனை எக்கு ஹேக் பண்ணும். நார்மலாக பர்ட்ஸ்லாம் டிசீஸ்லாம் வரும். அது வெயில் சீசன் மழை சீசன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும்? இல்லை, வெயில் பொறுத்தனாக்கா டிசீஸ் வராது. பட் அது வந்து பாடி ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது அந்த வெப்பம் வெளிப்படுத்த நம்ம கண்ணில் வந்து கண் தண்ணி ஐ ப்ராப்ளம் வரணும். ஐ ப்ராப்ளம் சப்போஸ் ஒரு சில பர்ட்ஸ் அப்போ அம்மையம்மா அதை பார்த்து சொல்லுவாங்க. அம்மையம்மா. அதனால மோஸ்ட்லி வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதாவது ஃபேன் காற்று போட்டு மெயின்டைன் பண்ண மட்டும் போதும். மற்றபடி மெடிசன் கொடுக்க அவசியம் இருக்குது. இன்னொரு விஷயம் சன்ஃப்ளவர் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். சன்ஃப்ளவர் கொடுக்கக்கூடாது. அதனால் ரொம்ப கொழுப்பு தன்மை அதுதான் நம்ம டைம் கொடுக்கும்போது பாடி ஹீட் ஆச்சுனாக்கா எல்லா பறவையுமே இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸ்டார்டிங் இப்போ ஒரு பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ரேட்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் 1000 ஆமா 1000 1000 1250 1500 2000 அப்படி ஒரு ஸ்டெப் கலர் போகும்போது பிரைஸ் மாறி போயிட்டாரு. 1000 ஒரு பறவை தான் வந்து கிரீன் மரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் டிஃபரெண்ட் மாற பிரைஸ் மாறி போயிட்டாரு. ஓகே, இங்க இருக்க பேர்ட்ஸ் ஃபுல்லாவே கலர் வச்சு தான் பிரைஸ் ரேஞ்ச். எல்லாரும் கலர் வச்சு பிரைஸ் அதிகம். கம்பல்சரி தினமும் மாற்றிக்கலாம். வாட்டர் வந்து 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றிடலாம். 2 days ஒன்ஸ் தினமும் மாற்ற ரொம்ப பெட்டர். ஏன்னா வந்து பறவைகள் வந்து நோய் வந்து ஒரு 90% நோய் பரறதுக்கு காரணம் வாட்டர் தான். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வந்து பாசை பிடிச்சி போயிருக்கும். வாட்டர் மாற்றவே மாட்டாங்க. அது மூலியமாக கொசு உள்ள உட்காந்து அது மூலம் டிசீஸ் கண்டிப்பாக பறவைகள் போய் ஒரு பறவை வந்து மற்ற பறவை கண்டிப்பாக பரவும். அது வந்து ஃபுட்டு தண்ணி வந்து கம்பல்சரி தினமும் மாற்ற ரொம்ப பெட்டர். பட் வாட்டர் மட்டும் 2 days வந்து மாற்ற பெட்டர். பட் 10 பேரை வச்சிருக்கிறவங்க தினமும் மாற்றிடலாம். பட் வால்யூம் அதிகமாக வச்சிருக்கு தினம் மாற்ற ரொம்ப டைம் அதிகமாக இருந்தாலும் 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்ற பெட்டர். இப்போ கூண்டு கிளீனிங்லாம் அதெல்லாம் எப்படி சார்? மந்த்லி ஒன்ஸா இல்லை வீக்லி ஒன்ஸா? இல்லை, கேஜ் மெயின்டைன் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பாக்ஸ் மட்டும் உள்ள ப்ரீட் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் ப்ரீட் ஆகி ரெஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணாக்க உள்ளுக்குள்ள அந்த எக்ஸல் தலை பூச்சிகள் வளரும். ஓகே, அந்த பூச்சி என்ன பண்ணால் கம்பல்சரி ஒரு ப்ரீட் ஆகி சிக்கி எழுதி வந்து பாக்ஸ் வெளியே அடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அது ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரே அடிச்சு வச்சு ஒரு 2 days வெயிலில் காய வச்சு திரும்பி மட்டும் ப்ரீட் பண்ணாமல் யூஸ் பண்ண வேண்டியது. இது ஆஃப்லைன், இது ஃபீமேல், இது ஆஃப்லைன். இது ஓகே கிரீன் ஃபிஷ் ஆஃப்லைன் ஃபீமேல். மேல் பார்த்தீங்கன்னாக்கா பார்புள் பாஸ்டில் இருக்கும். ஓகே, அதாவது சிக்கு அதெல்லாம் அவங்களோட சிக்குங்க. அதெல்லாம் 5 சிக்கு பொறிச்சிருக்கு. 5 சிக்கு பொறிச்சதுன்னா பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிக்கு லாஸ்ட் சிக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணாக்கா கொஞ்சம் எல்லா பறவையும் சிக்கு பொறிச்சதுனாக்கா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பறவையோட சைஸ் பெருசாக இருக்கும், 2வது பறவையோட சைஸ் கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ் போகும்போது ஒரு பறவை சைஸ் கம்மியாக போனாக்கா
பெரிய பெரிய பறவை அப்புறம் குட்டி பறவை பொறுத்து அந்த குட்டி இறந்து வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால வந்து அப்புறம் சைஸ் ஏற்ற மாதிரி எல்லா பறவையும் பிரிச்சு வச்சுக்கணும். ஒரு டைம் ப்ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணாங்க சைஸ் ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பறவை வந்து ஒரு வெயிட் 30 கிராம் 30 கிராம் வெயிட்ல பறவை எல்லாம் ஒரு 5 பறவை எடுத்து ஒரு தாய் பறவைட்டே வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பிரிக்கணும். பிரிக்காம முட்டோம்னாக்கா ஏன்னா எல்லாமே வைக்கிற முட்டை எல்லாம் பொறிக்கும். அது சக்ஸஸ் வெளியே கொண்டு வரதுனாக்கா ஒரு பறவை சைஸ் அதிகமாக இருக்கும்போது குட்டி பறவை படுத்த வீடு இறங்குது இல்லையா, அதெல்லாம் லாஸ் அதிகமாகும். அதில் வந்து கண்டிப்பாக பொறிச்ச உடனே சைஸ் ஏற்ற பிரிக்கிறது ரொம்ப பெட்டர். பிரிச்சோம்னாக்கா நம்ம ரிசல்ட் நல்லா பக்கம் எடுக்கலாம். இப்போ நார்மலாக வந்து இப்போ 2 பேர்ட்ஸ் வந்து வாங்கி வீட்டில் வளர்க்குறோம்னா மெயின்டெனன்ஸ் மந்த்லி எவ்வளோ சார் ஆகும்? எத்தனை ஆஃபர் பற்றி பறவையை பற்றி மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் தரம் வச்சா மட்டும் போதும். நம்ம சாப்பிட்ற காய்கறியில் வாக்கில் வரும் 2 நாளோ கேரட்டு பீட் ஏதாவது சும்மா ஒரு 10 கிராம் 20 கிராம் செலவு போதும். மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் டிசீஸ் வராதளவு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து மேலே ப்ளூ மாஸ்க்கு, ஃபீமேல் தான் கிரீன் ஃபிஷரு. கிரீன் ஃபிஷர். இது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆப்லைன் ஈவிங். அது ஃபீமேலு. கிரீன் ஃபிஷர் ஆப்லைன் இருக்கும் பாருங்க, அது வந்து மேலு. அது மேலு. இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மாஸ்க்கு. இது ப்ளூ மாஸ்க் இது பார்த்தீங்கன்னா அல்பினோ சிக்கி எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள். ஏன்னா அல்பினோ வந்துட்டு நல்லா பிரெட் எக்கு வைக்கும். பட் ஆனால் ஹேச்சிங் பிரச்சனை வரலாம். இது வந்து அல்பினோடைய சிப்பிங். இது அல்பினோ கிட்டே நம்ம வைக்காம எடுத்து வைக்கிறனாக்கா ஹை குவாலிட்டி பேர்ட்ஸ்லாம் வந்து எக்கு வச்சு ஹேச்சிங் சரியாக பண்ணாது. இவங்க பேரண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேல் வந்துட்டு எல்லோ சைடு, ஃபீமேல் வந்து பைனாப்பிள் கேனூர். 4 சிக்கு பொறிச்சது. 4 சிக்கில் 2 சிக்கு தான் இருக்கு, 2 கொண்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷர். அது மேல் ஃபீமேல் ரெண்டுமே. இதுவும் எல்லா ஃபிஷர் மேல் அண்ட் ஃபீமேல். பார்புலோ வந்துட்டு ஃபீமேல், மேல் வந்துட்டு லாவெண்டர் பைடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள ப்ளூ மாஸ்க் எல்லாமே இருக்கும். ப்ளூ மாஸ்க் இதில் வந்து கிரீன் ஃபிஷரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து ப்ளூ மாஸ்க் தான் இருக்கும். இதில் மார்பிள் பைடு உள்ள இருக்கும். இது கிரீன் ஃபிஷர். இதுலேயும் கிரீன் ஃபிஷர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மார்பிள் பைடு உள்ள இருக்கும். இதில் வந்து கிரீன் ஃபிஷ் ஆப்லைன் இருக்கும். இதில் ப்ளூ மாஸ்க்கு மேலே கிரீன் ஃபிஷர் ஃபீமேலாக இருக்கும். இதெல்லாம் மாங்க் வெளியே இதெல்லாம் மாங்க் எல்லாம் சிக்கி ஆக்ட் பண்ணியிருக்கு. ஆக்ட் இருக்குது. அப்புறம் ஸ்மால் கண்ணு எல்லாமே உள்ள இருக்கும். அது சிக்கி எல்லாம் உள்ள இருக்கு. காண்டிக்கலாமா? இது வந்து ஸ்மால் கண்ணூர். இது ரெண்டுமே வந்து பேரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் எல்லோ சைடு கண்ணூர். ஆனால் பொறிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பைனாப்பிள் பொறிச்சிருக்கு. 4 பொறிச்சது 2 கொண்டு போயிட்டாங்க. இப்போ பேரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கண்ணூர், ரெண்டுமே பைனாப்பிள் கண்ணூர். 4 எக்கு வச்சு 4ல் 3 பொறிச்சிருக்காங்க. இன்னொன்று 1 ஆச்சு ஆகும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம எப்படி குழந்தை நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். குட்டிலேருந்து வளர்க்கணும். நம்ம குட்டிலேருந்து வளர்க்கணும். பெருசு வந்து தேர்ந்து பண்ண முடியாது. ஒரு 24 குட்டியை கொண்டு போய் நம்ம ஆன்ஃபீட் ஃபார்மில் விற்குது. அதை வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை ஆன்ஃபீட் ஃபார்மில் கொடுத்தோம்னாக்கா அது ஒரு மேக்ஸிமம் 10-20 நாள் கொடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் குழந்தையாவது வந்து ரொம்ப ஹேபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டப்ஸை பார்த்துட்டு நம்ம 2வது செட்டப்ஸ் இது ஃபுல்லாக வந்து ஆஃபரிங் பேர்டும் ஸ்மால் கண்ணு கலந்துருக்கும். பார்க்கலாம்.